அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரும் ஆண்டவர் சொல்லும்போது, நம்மளுக்கு வேண்டிய ஆகாரத்தையும், நம்மளுக்கு வேண்டிய பணத்தையும் கர்த்தர் அழகா நமக்கு தராரு. நம்ப ஆத்திரமா நம்மளுக்கு மீறி இதெல்லாம் போட்டு மற்றவங்களுக்கு நம்ம என் பிள்ளைகளுக்காக, என் பேர பிள்ளைகளுக்காக, இவங்களுக்காக, அவங்களுக்காகன்னு சொல்லி போட்டு 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 நம்ம ஃபுல்லா கட்டி நிற்கும் போது, அப்போ எப்படி நம்ம கையில நிற்கும் காசு? அந்த காசு எப்படி நிற்கும்? நம்ம கையில காசு நிற்கவே நிற்காது. இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, என்னுடைய என்னுடைய ஜீவனை நான் நஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நாளைக்கு மலேசியாவில் இருப்பாங்க, நாளைக்கு அமெரிக்காவில் இருப்பாங்க, நாளைக்கு வேற ஊர்ல இருப்பாங்க, வேற தேசத்துல இருப்பாங்க, இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெருமை. பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் பாருங்கள் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். குடும்பத்தை விட்டுட்டு போவாங்க, மனைவியை விட்டுட்டு போவாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு போவாங்க, கேட்டால் சம்பாதிக்கிறாங்களாம். ஆஃபீஸுக்கும் அப்படித்தான். நைட்டு லேட்டாக வருவாங்க, காலையில் சீக்கிரம் ஓடுவாங்க, கேட்டால் சம்பாதிக்கிறாங்களாம். நிறைய பிள்ளைங்க பார்த்துருக்குறேன். ஓடி 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 சம்பாதிக்கிறது, ஓடி ஓடி. நாளைக்கு என்னுடைய மரணம் வருமானால், இந்த நிமிஷம் என்னுடைய மரணம் வருமானால், என் ஜீவன் எங்கே போகும்?